எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சயாட்டிக்கா அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், மிடில் ஏஜ் பீப்புளாக இருக்கட்டும், காமனாக நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வருது. அதனால் வந்து மக்கள் ரொம்ப பெயினால் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் தான் நம்ம கொடுக்குறது. ஓகே. ஸோ சயாட்டிக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த சயாட்டிக்கா கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அதோட பெயின் வந்து இடுப்புலேருந்து எந்த கால்களுக்கு இறங்குதோ அந்த பிரச்சனை, அந்த கால்களுக்கு போகிற நர்வ் ரூட் வந்து அழுத்தம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சயாட்டிக்கா அப்படிங்கிறது இடுப்புலேருந்து கால்களோட தொடையோட மேல் பகுதி வரைக்கும் பெயின் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பேக் சைடில். ஓகே. சரி, சயாட்டிக்கா எதனால் வரும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு, ரொம்ப நேரம் நடக்கிறவங்களுக்கு, வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு, அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த சயாட்டிக் கம்ப்ளைண்ட் வரலாம். ஓகே. சரி, சயாட்டிக் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதோட பெயின் எப்படி இருக்குன்னா, இடுப்பு பகுதியிலேருந்து லெஃப்ட் ஆர் ரைட் எந்த பக்கம் போகிற சயாட்டிக் நர்வ் அவங்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்கோ அந்த ஏரியா சைடு இடுப்புலேருந்து கால் பகுதிக்கு அந்த பெயின் போகும். இதோட ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இடுப்பில் மட்டும் ஃபஸ்ட்டு பெயின் வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் கால்களில் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இடுப்பில் வந்து ப்ராப்ளம் பெயின் வந்துருச்சு அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்தடுத்த ஸ்டேஜில் தான் வந்து உங்களுக்கு கால்களுக்கு ரேடியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதோட பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பயங்கரமான ஒரு பேர்னிங் சென்சேஷன் ஆஃப் பெயின் இருக்கும். பேஷண்ட் வந்து ஒரு மாதிரி கால் கொடைச்சல், நிற்கவே முடியல, நடக்கவே முடியல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வருவாங்க. ஓகே, ஃபஸ்ட் வந்துருச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளே வீட்லேயே நீங்கள் வந்து இந்த பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும். செகண்ட் பார்ட் வந்துட்டு பெயின் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு ஐஸ் பேக் அப்ளை பண்ணுங்கள். தேர்ட் பார்ட் வந்து உங்களுக்கு வந்து பிகினிங்கில் பேசிக்கான எக்ஸசைஸ், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் ப்ரிட்ஜிங் எக்ஸசைஸ். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு 2 கால்களையும் குத்துக்கால் வச்சுட்டு இடுப்பை மட்டும் தூக்கிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு இடுப்பை கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு ப்ரிட்ஜிங் எக்ஸசைஸ். இது மாதிரி ஒரு 10 to 15 டைம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பேக் மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி உங்களுக்கு அந்த நர்வ் பெயின் வந்து குறையும். இது எல்லாமே வந்து பிகினிங் லெவலில் உள்ள ப்ராப்ளத்துக்கு தான். பட் லேட்டர் ஸ்டேஜ் கால்களுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு பெயின் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டுமே தான் இது சரியாகும். ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? பெயின் வந்து சிவியர் ஆகிடுச்சு, சர்ஜரி போகிற மாதிரி ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸ், அதாவது 100 பேஷண்ட் இருக்காங்கன்னா 99 பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு சர்ஜரி இல்லாமலே பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் சயாட்டிக் கம்ப்ளைண்ட்லேருந்து. அது ஃப்ரம் 3rd ஸ்டேஜில் இருந்த பேஷண்ட்ஸாக இருந்தால் கூட. அதனால் சயாட்டிக் வந்துருச்சு, நம்மளோட உடம்பு போயிடுச்சு, பயப்படணும் அப்படின்ற மாதிரியான அவசியம் இல்லை. எதுவுமே வந்து ஏர்லி டயக்னோசிங், ஏர்லி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கும் உங்களோட ஹெல்த்துக்கும் உங்களோட ஆரோக்கியத்துக்கும். ஓகே, தேங்க்யூ.